இறந்தவர் உங்களுக்கு என்ன முறை? மச்சான். லண்டன்ல இருந்து வந்து இங்க வந்து எத்தனை மாதம் எத்தனை தேதி வந்தார்? 6ஆம் மாசம் 19ஆம் தேதி எங்களோட வீட்டுக்கு வந்தவர். 17ஆம் தேதி கொழும்புக்கு வந்தவர். திரும்ப லண்டன் எப்ப போவார்? 8ஆம் மாசம் 31ஆம் தேதி. என்ன நடந்தது? ஒரு மரணம், தூக்கு தற்கொலை. அந்த நேரம் வீட்டுல யாரு? வீட்டுல நான் இருந்தேன். நான், மச்சான், என் வைஃப், என் பிள்ளை, அம்மா, அப்பா, என் தங்கச்சி ஒரு ஆள். உங்களோட தங்கச்சி கணவர்? அதை விட இன்னொரு தங்கச்சி. இறந்தவர் குடும்பம். இது முதல் யார் பார்த்தது? எந்த இடத்துல தூக்குல தூங்கல? ஒரு ஊஞ்சால் ஒன்று இருந்தா இல்ல ரன்னிங் சாக்ஸ் நாடாவை எடுத்து அதெல்லாம் தூங்கி இருக்கிறார். வீட்டுக்கு வெளியில முதல் கண்டது என் வைஃப் தான். இரவு நடந்திருக்குது. ஆனா விடி எழும்பி கிணத்தடி போயிருக்கேன் கண்ட வாய்வா. என்ன காரணம் இருக்கு? இவர் மதுபோதைக்கு அடிமையாயிட்டார். அடிமையாகி இவரால் அதை கண்ட்ரோல் பண்ணல. இந்த 24 மணி நேரம் பாய்க்கணும். அது அதால குடும்பத்துக்கு பிரச்சனை தான். லண்டன் இருக்கையும் மது அதிகம். அங்கேயும் இதே பிரச்சனை தான். வேலைகளுக்கு போற இல்லை, எவ்வளவு இயலாதுன்னு சொல்லி படுத்துடுறது. வேலையில அங்கேயே நிப்பாட்டி இருக்கணும். அதே நிப்பாட்டி இருக்கணும். கேட்டதால இப்ப மதுவுக்கு அடிமையாகி இங்க வந்தும் அந்த மது அதே அதனால குடும்பத்துல சின்ன சின்ன மனசுதாங்கள் வரும். இந்த நிலையில தான் இவர் தூக்குல தூக்கிறார். மற்ற அவருக்கு தன் உடல்நிலை அவருக்கு விளங்கிட்டு நான் இவ்வளவு என்ன அவர் செய்ததை பார்க்க இங்க எங்களோட அந்த முரண்பட்டதுகள் அதெல்லாம் பார்க்க அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல தன் காலம் இன்னொரு கொஞ்சம் காலம் தான். எப்படி சொல்றீங்க? டாக்டர் ரிப்போர்ட் எதுவும் அப்படி இருக்கா? அங்க எடுத்திருக்கேன் லண்டன்ல. என்ன லிவர் வீக்கெண்ட் அவற்றை அந்த மது அதிகமா இருந்து அந்த ரிப்போர்ட் அங்க லண்டன்ல கிடைச்சிருக்கு. இப்ப டாக்டர் இங்க சிவரோகன் டாக்டரும் அவற்றை காலம் தற்கொலை செய்யாட்டிக்கும் இன்னொரு 2 மாசம் தானே அவருக்கு ஆயுள் சொல்றாரு. பாதிக்கப்பட்டது. இப்ப இந்த மரணம் நடந்த இடம், இந்த உடல் இந்த இறுதி கிரியை நடக்கிற இடம் வந்து இந்த இடம் யாருக்கு? தங்கச்சிக்கு சீதனம் கொடுத்த வீடு. இறந்தவர் இல்ல மற்ற தங்கச்சி. அவங்களுக்கு இங்க ஸ்ரீலங்கா எந்த இடம்? அவங்களுக்கு இங்க வீடு இருக்குதா? மாறி மரணிக்கிறார். இங்கே நிப்பினம், அங்க தாய் வீட்டுல நிப்பினம். 2 இடமும் மாறி மரணிக்கிறார். அவருங்க சீதனம் கொடுத்த ஆணி. அவருக்கு இங்க எதுவும் சொத்துக்கள் நாங்க கொடுத்ததான் இருக்க வேட்ட. இல்ல அவருக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். ஒரு மூத்தபடி எனக்கு 5.5 வயசு, மற்ற ஆளுக்கு 3 வயசு, மற்ற 1 வயசு பிள்ளைக்கு கடைசி பிள்ளை.